வணக்கம் நண்பர்களே. சம்பங்கி தோட்டம் நட்டு ஏதோ மாசானா ஒரு 20,000 25,000 சம்பாரிச்சோன்னுட்டு ஒரு பேராசையில இருந்த காசெல்லாம் ஒரு 2,00,000 எடுத்துன்னு போயிட்டு நிலத்து மேலே போட்டுட்டேன், விவசாயத்து மேலே. அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முதலுக்குறா வரல. ஜஸ்ட் ஒரு 30,000 40,000 கிட்ட சம்பாரிச்சிருப்பேன். ஒரு 30,000 40,000 தான் சம்பாரிச்சிருப்பேன். அவ்வளோதான். நான் அது செலவு பண்ண காசில் வட்டிக்கிறா வரல. இப்படி இருந்த தோட்டத்தை ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தரமட்டமாக ஆக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 40 ரூ. 50 ரூ. 60 போகுது ரேட்டு. அந்த ரேட்டுக்கு விற்றா நான் எப்போ கடத்தை அடைக்கிறது, எப்போ நம்ம முதல்ல எடுக்கிறதுன்னுட்டு பேசாமல் இப்படி ஓட்டிட்டு வேறு எதனா கீரையோ இதனா செஞ்சு ஓனிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். பாருங்கள் அந்த கிழங்கெல்லாம் பாருங்கள், அப்படியே வெட்டிட்டு பீஸாக ஆகுது அந்த கிழங்கு வந்துட்டு. இதோ ஒரு 1 இயருக்கு மேலே ஆயிருந்தாக்கா, ஒரு 2 இயர்ஸ் அப்படி ஆயிருந்தாக்கா இதனா விற்றுருக்கலாம். ஒரு 2 வருஷம் இருந்தால் கிழங்கு நோண்டி 1 வருஷங்கிற ஆவலை. அதுக்கு முன்னாடி யாரும் வாங்க மாட்டாங்க. நட்டாலையும் அவ்வளோ சீக்கிரம் அந்த கிழங்கு வந்து கிளியராக வராது. மோசெல்லாம் முன்னாடி முளையெல்லாம் சரியாக வராது. என்னால் தோட்டத்தை ஓட்டிட்டு எதனா கீரை விட்டுக்கலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு ஓட்டிட்டோம். பார்த்து நீங்களும் விவசாயம் கரெக்டாக பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு எதுவும் ஐக்கோலம் இருக்காது.